ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து படிப்பதோடைய நன்மைகள் என்ன, ஓகேவா? அதிகாலை எழுந்து படிப்பது எப்படி, சரிங்களா? ஸோ அதிகாலை எழுந்து கொள்வதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், அதிகாலை எழுவது சாத்தியமா, அதிகாலையில் எழுந்தால் நல்லதா, அதிகாலையில் எழுந்து படித்தால் தான் மனதில் நிற்குமா, அதிகாலை எழுந்து படிப்பதற்கு நாம் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், அதிகாலை எழவில்லை என்றால், எழ முடியவில்லை என்றால் நாம் எவ்வாறு படிக்க வேண்டும், இதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் காலையில் ஏர்லி மார்னிங் கரெக்டாக எந்திரிச்சு நான் படிக்கிறேன் அப்படின்றதுக்கு நான் வீடியோ பதிவு இது இல்லை. அப்படி யாரா அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போய் நீங்கள் படிக்கிற வரைக்கும் பாருங்கள். சார் காலையில் எந்திரிச்சிக்க முடியல, காலையில் எந்திரிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது சார், என்னால் எந்திரிக்கவே முடியல, நானும் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வைக்கிறேன் சார், ஆனால் எல்லா அலாரம் வச்சு நான் தூங்கிறேன் சார், ஓகேவா? அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பதிவை பாருங்கள். சரி, இந்த வீடியோ பதிவு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா, சொல்யூஷன் உங்களால் உருவாக்கிக்க முடியும், சரிங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கும், என்ன அப்படின்னா, அதாவது நம்மளால் என்ன முடியுன்றதை நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும், நம்மளால் என்ன சாதிக்க முடியுது நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும், ஓகேவா? அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றத யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்களால என்ன சாதிக்க முடியுன்றதையும் முடிவு பண்ண முடியும், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னும் போது எங்கிட்ட என்ன வாகனம் இருக்குது, சரியா? சார் இப்போ நான் சைக்கிளில் போகிறேன், ஓகேவா? ஸோ சைக்கிளில் போகிறோமோ, காரை போகிறோமோ, பஸ்ஸில் போகிறோமோ, ராக்கெட்டில் போகிறோமோ, ஸோ அப்போ போகிற வாகனத்தை பொறுத்து தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு உண்டான வெற்றியை அவங்களால பரிசாக்கிக்க முடியும், சரியா? அவங்ககிட்ட இல்லாத ஒன்றத்தை பற்றி யோசிக்கிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கார் வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ நான் கார் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது, இப்போ நான் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு வச்சிங்களேன், என்கிட்ட ராக்கெட் இருந்தால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன், ஓகேவா? இல்லை நான் சீக்கிரமாக போயிருப்பேன், என்கிட்ட காரு தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் என்னை விட முட்டாள் இங்கே எவனும் கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட கார் இருக்குது, இப்போ நான் இவ்வளோ தூரம் பயணிக்கணும், ஓகே, என்னுடைய காருடைய மைலேஜ் இவ்வளோ, அப்போது நான் இவ்வளோ பெட்ரோல் போடணும், என்கிட்ட இவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ பெட்ரோல் போட்டு நான் இவ்வளோ தூரம் பயணித்தேன் அப்படின்னா இவ்வளோ நாளுக்குள்ளே என்னால் இந்த இடத்துக்கு போக முடியும்னு யோசித்தேன் அப்படின்னா அப்போ தான் நான் ஒரு சாதாரண மனிதன், நல்லா கவனிச்சிங்கன்னா அப்போ தான் சாதாரண மனுஷனாக ஆவேன். அப்போ நான் எப்போ வெற்றி அடைவேன் அப்படின்னா, இந்த போட்ட பற்றின கணக்கை அப்போ எப்போ நான் அந்த கணக்கை சரிப்படுத்துகிறேன், அந்த தூரம் அந்த ட்ராவல் பண்ணி அந்த இடத்த அடையிறேன் பார்த்தீங்கன்னா, அப்படி அடையும் போது தான் நான் வெற்றியாளனாக மாறுவேன். அது வரைக்கும் நான் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் எங்கிட்ட இருக்கிறத பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்க என்ன வச்சுருக்காங்க அதை பற்றி நான் பெருசாக யோசிச்சேன்னா என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் படிக்கும்போது அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது எப்போ நான் வந்து அது தப்புன்றதை உணர்ந்தனோ அப்போ தான் நான் வந்து என்னுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, எனக்கு வேலையும் கிடைச்சிது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நல்லாவே நான் சொல்ல வரது நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் தாட் என்ன அப்படின்னா, அதிகாலை எழுந்து படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது உண்மையிலே நல்ல விஷயம் தான், அது யாருமே தப்பு சொல்ல வரல, ஓகேங்களா? ஆனால் அது எல்லாராலையும் முடிஞ்ச விஷயமானு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் முடியாத விஷயம்தான். சாத்தியப்படாத விஷயத்தை தாண்டி சாத்தியப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஆனால் ஒருத்தர் உடம்பு ஒத்துழைக்காது, ஒரு சிலருக்கு மனம் ஒத்துழைக்காது, ஒரு சிலருக்கு மனமும் உடம்பும் ரெண்டுமே ஒத்துழைக்காது. அப்படியே ஒத்துழைச்சி அவங்க எந்திரிச்சு படித்தாலும் அவங்க மூளையானது அதுக்கு ஒத்துழைக்காது, சரி? நிறைய டிராபேக் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகாலை எழுந்து படிக்கிறதுனால நல்ல விஷயங்கள் என்னிடத்த நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேவா? நம்ம காலையில் எழுந்து படிக்கிறத ஏன் வந்து எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, நம்முடைய மூளையானது சற்று ஓய்வு எடுத்திருக்கும். ஏன்னா நம்ம நைட் தூங்குறோம் அப்படின்னா நம்ம மூளையும் சிறிது நேரம் வந்து ஓய்வு எடுக்கும். அப்படி ஓய்வு எடுக்கும் போது காலை எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷான மைண்டாக இருக்கும், எதையுமே நம்ம புதுசாக யோசிப்போம். அந்த நேற்றைய பொழுது வந்து முடிஞ்சு போச்சு, ஓகே, புதுசான ஒரு பொழுது எழுந்திரிக்கும் போது நம்ம உடலும் உணர்வும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷான மைண்டில் எதை படித்தாலும் நம்ம மைண்ட் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் அதிகாலை படிப்பு அவசியம்னு சொல்லிட்டு சொன்னாங்க தவிர மற்றபடி வேறு எந்த விதமான விஷயமும் கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம அதிகாலை படிப்பு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக படிக்கும்போது நம்ம மைண்டில் ஈஸியாக போய் பதியும், நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக பதிச்சுனா தான் காலை படிப்பு அவசியம் சொல்கிறாங்க, ஓகேவா? ஆனால் இது எல்லாராலையும் பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு சில எந்திரிக்கிறதுக்கு 8 மணி ஆகும், சரியா? இருந்தாலும் ஒரு சில ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அலாரம் வைக்கிறதுல ஒரு அலார பாவங்களே நம்ம ஒரு வீடியோ போடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல வந்து சரி ஓகேடா நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலைல எந்திரிக்கணும் பாரு, அவன் வந்து எந்திரிச்சு மார்க் எடுத்து காரணம் வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க, காலைல எந்திரித்தான் நம்ம வேலையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் வெடிகால் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, நம்மளால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அண்ணா 5 மணிக்கு நம்ம சார் வந்து 5 மணிக்கு லைவ் போடுறாரா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், 5 மணிக்குன்னா 5 மணிக்கு எந்திரிச்சா நம்ம எப்படி தூக்கத்தில் போக முடியும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்போ என்ன பண்ணோம், 4:45 அலாரத்தை செட் பண்ணோம். 4:45
4:45 வச்சுட்டு படுத்துருவோம். படுத்துட்டு திடீர்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம மனசை வந்து நம்ம மனசு கேட்டு நம்ம மனசு போய் என்ன பண்ணுவோம்னா நம்ம வச்சுருவோம். ஓகேவா, வச்சுட்டு பிறகு திடீர்னு நம்ம என்ன பண்ணோம், புத்தி டேய் குமார் நீ இது வரைக்கும் எந்திரிச்சே கிடையாது, இப்போ திடீர்னு எப்போ எந்திரிப்ப, அப்போ என்ன பண்ணோம் 4:45 வச்சியா, சப்போஸ் எந்திரிக்கலாம், சரி ஓகே எந்திரிச்சு என்ன பண்ணுவோம் 4:50 ஒரு அலாரத்தை வச்சிடும். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டே பார்த்தா அப்புறம் வந்து திடீர்னு ஒரு குரல் வரும், நீ வந்து 4:50 இதையுமே நீ ஆஃப் பண்ணுற ஆள் தான், உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மைண்டு சொல்லும். அப்போ உடனே என்ன பண்ணோம் 4:55 ஒரு அலாரம் வைப்போம். 4:45 4:50 4:55 அதுக்கப்புறம் டேய் உன்னை பற்றி நல்லா தெரியுண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண திரும்பணும், டே குமரேசா அப்படின்னு சொல்லி எழுப்பி திரும்ப என்ன பண்ண நம்ம மைண்டு 5 மணிக்கு வை சார், அட்லீஸ்ட் கடைசி லாஸ்ட் வார்னிங் ஆச்சு 5 மணிக்கு எந்திரிப்போம். 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு வந்து 4:45 அலாரம் அடிக்கும். ஓகே சரி இன்னொரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு அலாரம் வச்சிருக்கலாம், அந்த அலாரத்தை எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே ஆஃப் பண்ணிட்டு 4:50 அலாரம் அடிக்கும், அதையும் ஆஃப் பண்ணிட்டு 4:55 அலாரம் அடிக்கும், அதையும் ஆஃப் பண்ணிட்டு 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், அதையும் ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக நம்ம வந்து 6 மணிக்கு எந்திரிக்க நம்மளே என்ன பண்ணணும்னா அலாரம் அடிக்குன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிப்போம். சரியா, அப்போ அலாரம் வைக்கலனாலே நீங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க, ஆனால் அலாரம் வச்சு நிறைய பேர் என்ன பண்ண 7 மணி எந்திரிப்பீங்க. இதெல்லாம் நிறைய பேர் நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ நடந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அதை பார்த்து நம்மளும் இப்படி தான், ஸோ நம்மள மாதிரி தான் எல்லாரும் இருக்கான்றத நிறைய சொல்லி தெரிஞ்சுப்பாங்க, அதுக்காக நான் சொல்லுவேன். சரியா, நானும் அந்த கேட்டகரி தான். சரியா, ஸோ அலாரம் வச்சு நல்லா அழகாக தூங்கிடுவேன். ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னா அது நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்காது. சரி, அதை நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு சிலர் பண்ண முடியாது, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா உடல் அசதியில் நல்லா தூங்கிடுவாங்க, காலைல எந்திரிச்சு படிக்க முடியாது. ஓகேவா, ஸோ அப்போ ஆனால் அவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சு படித்தா நம்ம மைண்ட் நிற்குமோ, நம்ம காலைல எந்திரிக்காதான் நம்ம மிகப்பெரிய டிராப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஓகேவா, அதுதான் இங்கே வேணான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து நான் இங்கே சொல்ல வரல. இங்கே என்னன்னா காலையில் எந்திரிச்சு படிக்கிறது நல்ல விஷயம்தான், உண்மையிலே பெஸ்ட்டு, அதை ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் சார் என்னால் முடியல சார், என்னால் நான் என்ன சார் பண்ணுறது, எவ்வளோ பண்ணாலும் என்னால் முடியல அப்படின்னா அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியான பீப்புள்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் விடிகாலம் வந்து எந்திரிப்பேன், ஆனால் வந்து படிக்கணும் நினச்சேன் அப்படின்னா பாட்டு கேட்க தோணும், படம் பார்க்க தோணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க தோணும், இன்னொரு டீ குடிக்க தோணும், அது குடிச்சிட்டு பிறகும் 2 டீ குடிச்சு டென்ஷனாக இருக்கு இன்னொரு டீ குடிக்கலாம்னு தோணுமே தவிர ஆனால் படிக்கணும் மட்டும் தோணாது. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம காலையில் எழுந்திரிச்சு படிக்கின்றதை தாண்டி நம்ம மைண்டு எப்போ ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளுக்கு கன்வீனியன்டான டைமில் படிங்க. ஓகேவா, நம்மளுக்கு கன்வீனியன்டான டைமில் படித்தாதான் நம்ம மைண்டில் நிற்கும். ஓகேவா, இங்கே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு படித்தாலுமே உங்கள் மனசு ஒரு நிலையே இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த டைம் படித்தாலும் வேஸ்ட். ஆனால் உங்கள் மனசு ஒரு நிலையில் படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ படித்தாலுமே உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகேவா, இன்னும் கூட சொல்கிறோம் பாருங்கள், பூகம்பமே வருது பக்கத்தில், ஓ பூகமா ஓகே பரவாயில்ல, பூகமா நீ வந்து உன் வேலையை செய்ய நான் என் வேலையை செய்யன்னு சொல்லிட்டு என் ஒருத்தர் படிக்கிறானோ அவனுக்கு மைண்டில் நிற்கும். சரியா, புயலே அடித்தாலும் அங்கே உட்காந்து ஒருத்தர் படிக்கிறான் பார்த்தீங்களா, ஸோ அந்த மனநிலை. ஓகே, அப்போ இங்கே என்னென்னா அமைதியான மனநிலை, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மனநிலை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஓகேவா, இங்கே என்ன அப்படின்னா கவனம் தான் தேவை. கவனம் சிதறாமல் நீங்கள் எந்த நேரத்தில் படித்தாலும் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். சரியா, இதில் வந்து நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் இருந்துச்சு 3 to 8 சரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நான் டிஸ்டர்பன்ஸை குறைக்கிறதுக்கு நான் காலையில் படிக்கணும் சொல்லி அப்படி காலைல படிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல நல்லா நைட் நல்லா தூங்கிடுவாங்க, காலைல 7 மணிக்கு எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி உட்காந்து 10லேருந்து 1 மணி வரைக்கும் படிப்பாங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப 2 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிற பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகல் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருப்பாங்க, ஓரளவுக்கு சுமாராக படிப்பாங்க, சும்மா வந்து எப்படி சொல்கிறது இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, இல்லை நம்ம போடுற வீடியோஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணால் நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க, என்னென்னா நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு, அதாவது நைட்னா என்ன சொன்னால் ஒரு எல்லாரும் தூக்கிட்டு பிறகு ஒரு 8 மணி 9 மணி இல்லை 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, வெடிகாலம் 3லேருந்து 4 மணி வரைக்கும் நல்லா படிப்பாங்க. இது வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே படிக்கிற எல்லா இதுவும் நல்லா தான் இருக்கும், இது அதோட ஒரு படி மேலே. ஏன்னா நைட்டு வந்து ஃபுல்லாக எல்லாரும் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து படிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரியா, ஸோ அப்போ அந்த தூக்கமே வர வைக்காமல் ஒரு படிப்பு வரும். அப்புறம் வந்து 3 மணிக்கு படுத்துருவாங்க, 3 மணிக்கு படுத்துட்டு அப்புறம் காலைல 10 மணிக்கு 11 மணிக்கு அவன் எந்திரிக்கிறது. இதுமாதிரி நிறைய செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தா கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது நீங்கள் எப்படி வேணா படிங்க. ஓகேவா, எப்படி வேணா படிங்க, ஆனால் படிக்கிறது கான்சன்ட்ரேஷனோட படிங்க. நம்ம என்ன படிக்கணும் ஒரு புரிதலோட படிங்க. அப்படி படித்தா போதுமே தவிர இங்கே அதிகாலை படிப்பு அவசியமானது தான், ஆனால் என்னென்னா எல்லாராலையும் முடியாது. ஓகே, அப்போ என்னென்னா உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லையா உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம் எது இருக்கோ அந்த டைம் உட்காந்து படிங்க. ஓகேவா, ஸோ என்னென்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம்னா இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தோணும் புக் எடுத்து படிக்கணும், படித்தா நம்ம மைண்டில் நிற்குது அப்படின்னா அப்போது அது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனால் கூட படிக்கலாம்.
சரியா? இது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி நம்ம புக் எடுத்து உட்காருவோம், பார்த்தா ஒரு 2 மணி நேரம் கடந்துட்டு இருப்போம் படிச்சு. ஓகே, அந்த மாதிரி அனுபவம் இருக்கும். ஒரு சில 2 மணி நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்குப்பா, உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்போம். ஒரு 5 நிமிஷம் கூட படிக்க மாட்டோம், போர் அடிச்சுன்னு புக்கு தூக்கி போட்டுரும். சரிங்களா? ஸோ இங்கே தான் கான்செப்ட் என்னன்னா, நம்ம உடம்பு ஒத்துழைச்சாலும் நம்ம மனசு ஒரு கட்டத்தில் ஒத்துழைக்கும். அந்த ஒத்துழைக்கிற டைம் உங்கள் மனசும் உங்களுடைய உடம்பும் ஒத்துழைக்கிற டைம் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது. அது ரெண்டும் ஒத்துழைக்காதப்போ நீங்கள் என்னதான் ஓயாமல் உட்காந்து படித்தாலும் உங்கள் மைண்டில் நிற்காது. ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னா, எந்த நேரம் படிக்கணுறது முக்கியம் இல்லை. ஓகேவா? ஸோ எப்படி படிக்கணுன்றது மட்டும்தான் இங்கே முக்கியம். சரியா? உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் ஒத்துழைக்கிற நேரம் அது எந்த நேரமும் ஒன்றா இருக்கலாம். அது அதிகாலையாக இருக்கலாம், நள்ளிரவாக இருக்கலாம், அதாவது யாமம் மாலை வைகறை ஏற்பாடு நண்பகல் மாலை எது ஒன்றா இருக்கலாம். அந்த 6 சிறுபொழுதாக கூட இருக்கலாம். அந்த 6 சிறுபொழுதில் எந்த பொழுதில் உங்களுக்கு உங்கள் மனசும் உடலும் ஒத்துழைக்குதோ அந்த டைம் உட்காந்து படிங்க. அது உங்கள் வாழ்நாளில் மறக்காது. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா அது 6 பொழுதாக இருந்தாலும் சரி, 30 உங்களுக்கு படிக்கின்ற எண்ணம் இருந்தாலும் உங்கள் மைண்டு செட் ஆகலை அப்படின்னா என்னதான் நீங்கள் படித்தாலும் மைண்டில் நிற்காது. சரியா? ஸோ அப்போ அதிகாலை படிப்பு என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கான கன்வீனியன்ட் டைம், அதாவது சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒத்துழைக்கக்கூடிய டைம், எந்த டைமாக இருந்தாலும் அந்த டைம் உட்காந்து படிங்க, உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் காலையிலேருந்து 5 எழுந்திரிச்சு படிக்க முடியலையே, நைட்டு ஃபுல்லாக படிக்க முடியலையே, பகல் ஃபுல்லாக படிக்க முடியலன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பார்த்து ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு உங்களால் எந்த டைம் உட்காந்து படித்தா படிக்க முடியுன்றதை பற்றி உணர்ந்து அந்த டைம் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.